கனகா ஏன் தான் இப்படி பண்றாளோ? எனக்கு நல்லது செய்யறான்னு நினைச்சா இப்படி நமக்கே போட்டியா வந்து நிக்கிறான். அவளை நான் ரொம்பவே நம்பிட்டேன். உசுர காப்பாத்தி இருக்கா, அதனால அவ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். அவ சொன்னதை நம்புன. அதுக்காக நான் தான் துர்கான்னு வந்து நிப்பாளா? ஆனா நிச்சயமா அவ கெட்டவ கிடையாது, நல்லவதான். ஆனா நல்லவளா இருந்தா ஏன் இப்படி என்கிட்ட மல்லு கட்டி நிக்கணும்? அவளை ஏதாவது பண்ணி இங்க இருந்து போக வச்சுட்டா போக வச்சிடலாம் தான். ஆனா எப்படி போக வைக்கிறதுன்னு தான் தெரியல. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? அவளே போறேன்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும். அது எப்படி அவளே சொல்ல வைக்கிறது? அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்னது? நீதான் பரமபத விளையாட்டுல கெட்டிக்காரியாச்சே. ஆமா, தாயத்தை போட்டதுல இருந்து பாம்பு கடி வாங்காம மேல போய் நிக்கிற வரைக்கும் நான் கேட்டது விழற மாதிரியே பகடைய உருட்டுறதுல என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்படின்னா அதை வச்சு அவளை நீ போக வச்சிடலாம். அதை எப்படி எப்படி அவளை போக வைக்க முடியும்? அச்சோ, இவ்வளவு நேரம் எனக்காக நானே பேசிக்கிட்டு தான் நினைச்சோம். பின்னாடியா பேசிக்கிட்டு இருந்தோம்? அச்சோ, இவ்வளவு நேரம் எனக்கு நானே பேசிட்டு இருந்ததா நினைச்சா இவ கூட பேசிக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு இவகிட்டயே கேட்டிருக்கோமே. என்ன எப்படி வெளியில அனுப்புறது அதானே யோசிச்சுட்டு இருக்க? நீதான் கனகான்னு ஒத்துக்கிட்டா இங்க இருந்து நீ போன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். துர்கான்னு சொல்றதுதான் எனக்கு பிரச்சனையே. நான் வளர்த்த கௌரியும் என் புருஷனுமே என்ன துர்கான்னு நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களை நீ குழப்பி வச்சிருக்க.